சிம்பிளா லஞ்ச் பாக்ஸ்க்கு தக்காளி சாதம், நல்லா பிரியாணி டேஸ்ட்ல எப்படி செய்றது அப்படின்னு பார்க்கலாமா? இது பீஸ் இல்லாத பிரியாணி மாரி டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில எண்ணெய் ஊத்தி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டேன். 150 கிராம் அளவுக்கு வெங்காயத்த சேர்த்து, இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் போல மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா ஒரு 150 கிராம் அளவுக்கு தக்காளி நல்லா அரைச்சு சேர்த்துக்கிட்டேன். அதோட தேவையான அளவு உப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் போல தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். 1 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதனால 1 1/2 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இத நல்லா கொதிக்க விட்டேன். கொஞ்சமா லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், நான் ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி இதில சேர்த்து இத நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே சேர இருக்கும்போது, நான் நார்மலா நம்ம பிரியாணிக்கு தம் போடுற மாரி தம் போட்டுக்கிட்டேன். யூஸ் பண்ணாத தோசை தவாவ கீழ வச்சு, அதுக்கு மேல இந்த பாத்திரம் வச்சு, அதுக்கு மேல ஒரு வெயிட் வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா தம் ஆகட்டும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்ல வந்துட்டு தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது என்னோட பையனுக்கு லஞ்சுக்கு குடுக்கும்போது, "என்னம்மா பிரியாணி செஞ்சீங்க, ஆனா அதில பீஸ காணவே காணோம்" அப்படின்ற மாரி சொன்னான். அந்த அளவுக்கு டேஸ்ட் பிரியாணி மாரி இருந்துச்சு. இதே மாரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய 8 குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.